முருகர் கோயில் உட்பட மற்ற எல்லா கோயில்கள்லையும் முதல்ல வணங்க வேண்டிய கடவுளாக விநாயகர் இருக்கார். அது என்னன்னா விநாயகர் வந்து சேர்த்துக்கிட்டாங்க இவங்க. யார்? சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி ஒரு காலத்தில் முருகருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. 50 வருஷம் போராட்டம் நடக்குது முருகருக்கும் விநாயகருக்கும். இவங்க வயசில் சின்னவங்க. பிரம்மா தூண்டி விடுறாரு, அதனால தான் விநாயகர் பண்ணுறாருலாம் முருகர் நினைக்க மாட்டார். தூண்டி விட்டாலும் உனக்கு எங்கேயா புத்தி போச்சு? என் தம்பியோட சண்டை போட மாட்டேன் நீ சொல்லலாம்ல. என் தம்பியினுடைய மனைவி தெய்வானியை நான் பிரிக்க மாட்டேன் நீ சொல்லலாம்ல. என் தம்பி எடுத்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்கள் சொல்லலாம்ல. அவன் கெட்டுன்னு வந்து இப்போ தான் ஒரு வள்ளியை கல்யாணம் பண்ணுறான், அதை போய் நீ இடைஞ்சல் பண்ண என்ன அர்த்தம்? எனக்கு ஏகப்பட்ட மனைவி இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு மனைவியாவது அவனுக்கு இருக்கணும்ல, அவன் வாழ்க்கை வேணும்னு சொல்லலாம்ல. பிரம்மா எதை செய்தாலும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்துட்டார் விநாயகர். அதனால் முருகருக்கு என்ன தெரியுமா, சொல்கிற ஒருத்தன் தூண்டி விட்டாலும் கேட்குறவனுக்கும் புத்தி வேணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற கோபம் வந்து விநாயகர் மேலே முருகருக்கு தொடர்ந்து இருந்திருக்கு. சொந்த அண்ணன் மேலேயே. ஆமாம், முதல்ல அவன் தூண்டி விட்றான்னு நினச்சாரு. தூண்டி விட்டா கூட உனக்கு வயசு ஆக ஆக உனக்கு மெச்சூரிட்டி வரணும்ல. பர்டிகுலராக விநாயகருக்கு வந்து எப்போ வந்து விநாயகர் மேலே வந்து முருகருக்கு அதிகமாகுதுன்னா அவருடைய வள்ளி திருமணத்தையே கெடுக்கிறாங்களே. அப்போ நான் கெட்டுன்னு வந்து 14 வருஷம் பேச்சுலராக இருந்து இப்போ திரும்ப கல்யாணம் ஆகிறான், அதையும் கெடுக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ கெட்ட எண்ணம் இருக்குது. பதவிக்காக எது வேணாலும் செய்வாங்களா? விடக்கூடாதுன்னு ஒரு சேலஞ்சு வந்து படையெல்லாம் திரட்டுறாரு. பெரிய லெவலுக்கு திரட்டி கிட்டத்தட்ட 30 வருஷம் 15 வருஷம் அங்கே இருந்தார் இல்லையா, ஐப்பங்கோயில் அந்த மாதிரிலாம் இருந்தார் இல்லையா, அது சேர்ந்து மறுபடியும் ஒரு 30-35 வருஷம் போராடி டெல்லியை கைப்பற்றார். கைப்பற்றும் பொழுது விநாயகர் வந்து தோற்று போகிறார். தோற்று போன விநாயகரை கொல்றதுக்கான சூழ்நிலை வந்து மீனாட்சிக்கு உயிருக்கு ஆபத்து வருது. இவ்வளோ நடக்கிறப்ப பிரம்மா எங்கே போனார்? பிரம்மா தான் பின்னாடி இருந்துட்டு நெய்கிட்டே இருக்காரு. ஓகே, இன்னும் இருக்கார் இந்த சீன்லேயே இருக்காரு. பிரம்மா இருந்தார். பிரம்மா அவர் 109 ரொம்ப ஏஜியான காலகட்டம் அவர் இருக்கார், உட்காந்துக்கிட்டு கைனை வைக்கிறார். அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிவன் தலையிடுறார். எப்போ தலையிடுறாருன்னா இந்த உச்சக்கட்ட போராட்டம் நடக்குது இல்லையா, விநாயகர் முருகர் அந்தாண்ட மீனாட்சி பிரம்மா உச்சக்கட்ட போராட்டம் வரும்போது சிவன் சொன்னார்ல, சத்தியம் பண்ணிட்டேன் இனிமேல் நான் ஃபைட்டே பண்ணுறதில்ல, அந்த சத்தியத்தை தூக்கி உள்ளே போடுறார். சத்தியத்தை ஏன் தூக்கி உள்ளே போடுறாருன்னு சொன்னால் அங்கே தான் வந்து சாமி மலை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா ஏன் வராருன்னா, சாமி மலையில் அப்பா தான் வந்து வயசானவங்க புத்தி சொல்லுவாங்க பிள்ளைக்கு. அது வந்து 4வது படை வீடு. அதில் என்ன அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா தான் அது. ஏன் அப்பனுக்கு பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவளை என்ன அப்பா முட்டாள் ஆகிட்டாரா, இல்லை பையன் அவளை புத்திசாலி ஆகிட்டாருன்னா அந்த இடத்துல சுருக்கமாக சொல்லிவிடுவாங்க, நீ வந்து ஏதோ அப்பாவுக்கு உட்கார வச்சு பாடம் சொன்னாருன்னு. அது மட்டுமா அது வரலாறாக இருக்காங்க. உண்மையான வரலாறு என்னென்னா, அவங்க அப்பா புள்ள 2 பேரும் வந்து பேசிக்கிறான். நீ எடுத்து பல நல்ல விஷயம்லாம் செஞ்சுருக்கிற வாழ்க்கையில், நீ பெரிய வடநாட்டிலே வந்து காசியில் பெரிய ராஜா, உலகம் பூரா போய் சண்டை போட்டிருக்க, மனைவி இறந்து போச்சு, அதுக்காக விரதம் இருந்த, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். நீ நல்லவன், எங்கள் அப்பா நல்லவன்றதை நான் வரவேற்கிறேன், அன்பே சிவம். ஆனால் உங்கள்கிட்ட மைனஸ் நிறைய இருக்க அப்படின்னு முருகர் சொல்லி காட்டுறாரு. நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கணும், கெட்டவனுக்கு எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தால் எப்படி? எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நீ வாங்கி மூடிட்டு இருந்தனால தானே இப்போ நான் சிரமப்பட்டு ஒரு கல்யாணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். தெய்வானி பிரிச்சுட்டாங்க, நான் போனால் போதும் 2வது கல்யாணம் பண்ணுறேன், வள்ளியை திருமணம் பண்ண விடாமல் என்னை தடுக்கிறாங்க, தடுத்து தொல்லை கொடுக்குறாங்க. நான் அவங்க ஆட்சியை போய் நான் பிடிக்கல, எனக்குன்னு ஒன்று எதாவது பண்ணிக்கிட்டு ஓரமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு இப்படி ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும்? அது ஒரு டிக்டேட்டர் அரசியல் மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஹிட்லர் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு ஜனநாயகமே இல்லையே. இதுக்கெல்லாம் மூலக்காரம் நீ தானே. நீ அகிம்சைன்ற பேரில் ஒதுங்கி பதுங்கி இருக்கிறதுனால நான் ஒன்றால் வந்து இன்றைக்கி கேள்விக்குறியான ஒரு உயிர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு திருமணத்தை கூட என்னால் வள்ளியை பாதுகாக்க முடியல. அவங்களால வள்ளியை வந்து திருமணம் நடந்த பிறகு கூட வள்ளியை பிரிக்கிறதுக்கு வலிச்சு மிரட்டி வள்ளியை பிரித்து ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் அது மீறி வள்ளி வந்துடுது. இவ்வளோ கொலை நடக்குது, குடும்பத்தை உடைக்கிறது. இந்த சிக்கல்லாம் ஏன் அப்படின் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சிவனுக்கு அப்பா பாடம் சொல்லியிருக்கிறாருன்னு சுருக்கமாக முடிச்சுடுறாங்க. என்ன பாடம் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியுதுன்னாக்கா, சிவனுடைய கொள்கையில் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குறார். என்ன உருவாக்குறாருன்னா, நீ அகிம்சைன்ற, அன்பே சிவன்ற, ஒரு உயிர் 6 உயிர் எல்லாத்துக்கும் அன்பாக இருக்கணுன்ற, மனிதனை மன்னிக்கிற மனப்பான்மை, யாரையும் மன்னிக்கணும் யாரையும் மன்னிக்கணும், அதில் தெளிவல்ல, எல்லாரையும் மன்னிக்கிறேன். அதை கெட்டவனுக்கு கூட வரம் தூக்கி கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்களே, அதனால நீ கண்டு வரவனுக்கு கெட்டவனுக்கு பூரா வரத்தை கொடுத்துட்ற.
அதனால என்னாச்சுன்னா கெட்டவன் பூரா ஒன்றா சேர்ந்து திருப்பி இவர் வரமாட்டார், ஒன்றையும் காலி பண்ணுறான். அதனால் இதில் நீ மாற்றிக்கணும், நல்லவனாக இரு, நல்லவனுக்கு மட்டும். கெட்டவனுக்கு கெட்டவனாக இருக்கணுன்றது நீ வந்து எங்கிட்ட தெரிஞ்சுக்கணும். நீ சிவனுக்கு முருகன் ஏன்னா நீ ஒரு பாலிசி, தப்பான பாலிசி. எல்லாருக்கும் நல்லவன் சொன்னதுனால நான் ரோட்டில் நிற்கிறேன்ல, என் ஃபேமிலி போச்சு, என் உயிருக்கு போராடுறான். நான் தீவிரவாதியாக இருக்கிறேன்ல, மலைமலையாக போய் ஒளியிறேன், காடு காடாக போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணலை. நீ பண்ண தப்புனால, அவங்க நீ கொடுத்த வரத்துனால நீ ஏற்றி விட்ட. முதல் 2 தப்பு அவர் சொல்கிறார். இது சொன்னியா, நீ வந்து தேவையில்லாத கரவனுக்கெல்லாம் மன்னிச்சு வரம் கொடுத்ததுனால, அது மனிதநேயனால அவனெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டான். 2வது மீனாட்சிக்கு என்ன சொன்னேன், ஆண் பாதி பெண் பாதின்னு சொன்னேன், ஆண் பொண்ணு சாமான்னு சொன்னேன். அதனால ஒரு பெண், ஒரு ஒய்ஃபு மதுரையை நீ தான் உருவாக்கின, அந்த நகரத்தையே நீ தான் உருவாக்கின. ஒட்டுமொத்த பாரதம் அது உண்டான அரசியலே ஒன்றுது. நீ தேவையில்லாமல் ஒய்ஃபை கூப்பிட்டு பாதி பாதின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்ஸ்லாம் அதிகமாக கொடுத்து, நீ சொல்லுமா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு பவர் அதிகமாக கொடுத்த. அது என்ன ஆகி போச்சுன்னா, பவர் வந்து கொஞ்சம் பக்குவம் வர வர கொடுக்கணும். பெண் உரிமை கூட முதல்ல 10% கொடுக்கணும், அப்புறம் 20% கொடுக்கணும், அப்புறம் 40% கொடுக்கணும், அப்புறம் 50 கொடுக்கணும். நீ எடுத்த உடனே 50 விழுக்காடு 50-50ன்னு, ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு நீ கொடுத்த. உடனே என்ன ஒன்று முத எடுத்த உடனே அது வந்து, அதாவது சொன்னால் அடங்கி கிடக்கிற புலியை திறந்து விட்டீங்கன்னா, அது முதல்ல எவன் திறந்து விடானோ அவனை தான் அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். சாமி மேலே மிக முக்கியமான ஒரு தத்துவார்த்த ஒரு இடம். அப்பனுக்கு பையன் பாடம் சொல்கிறான், அது அப்பா ஏற்றுக்கிறாரு, அதான் முக்கியம். நீ யாரா எனக்கு சொல்கிறதுன்னு ஓடிடலாம். அவர் ஏற்றுக்கிற அளவுக்கு சொல்கிறார். அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 1 வயசில் உனக்கு அட்வைஸ் சொல்லலை, 10 வயசில் சொல்லலை, பல துன்பங்களை அனுபவித்து கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு உயிர் போராட்டத்தில் வந்து உன்னை எதிர்த்து பேசுகிறேன். இதை எதிர்த்து பேசுகிறதா நினைக்காத, நான் பக்குவப்பட்டு பேசுகிறேன். என் மனைவி இறந்து 2வது மனைவி வந்து திருமணம் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிற நேரத்தில் பேசுகிறேன் நான் அப்படின்னு அவன் பையன் சொல்றதில் உண்மை இருக்குது. அதுக்காக நீ கெட்டவன் சொல்லலை. அகிம்சை யாரோட நல்லவனுக்கு இருக்கணும், கெட்டவனுக்கு இருக்கக்கூடாது. ஆண் பாதி பெண் உரிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். அதை மீனாட்சி நீ கொடுத்ததுனால அதை மிஸ்யூஸ் பண்ணிடுச்சு. இதனால் நான் அடுத்த ஜென்ரேஷன் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதில் மறுபரிசீலனை பண்ணுன்னு கேட்டார் இல்லையா, அப்புறம் தான் சிவன் வந்து மறுபரிசீலனை பண்ணுறாரு. அன்பு இருக்கணும். நான் வச்சு நீ சிவன் சொன்ன அன்பு நான் வரவேற்கிறேன். ஆனால் இடப்பொருள், பெண்ணுக்கு உரிமை கொடுங்க, அளவு கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த 2ஐயும் வந்து மறுபரிசீலனை பண்ணுறாரு. மறுபரிசீலனை பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, அந்த சத்தியத்தை பிரேக் பண்ணுறாரு. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இன்னிலேருந்து நான் சூலத்தை கையில் எடுக்கிறார். யார்? ரொம்ப நாள் வந்து அகிம்சையை கையில் எடுத்த சிவபெருமான் பையன் புரிய வச்சார். உடனே கையில் எடுக்கிறார். திரிசூலம் சிவன் கோயில் என்ன தெரியுமா வரலாறு? அங்கே தான் அவர் முடிவு எடுத்தது. இங்கே நம்ம திரிசூலமா சென்னை? அங்கே வந்து பையன் சொல்லிட்டான், நீ எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் வயசு இல்லை, கெட்டவனுக்கு கெட்டவனாக இருன்னு சொன்னால எடுத்தார். சிவன் மறுபடியும் வாழை எடுத்துட்டாராம்பா, சூலத்தை எடுத்துட்டாராம்பா. சிவன் சண்டையே போட மாட்டாராமே, ஒதுங்கிட்டுன்னு சொன்னார். அகிம்சைன்னு சொன்னாங்களே, காந்தியே வந்து கையில் வாரில் எடுத்துட்டாரா, அந்த மாதிரி சிவன் எடுத்துட்டாரோன்னு எல்லாம் சும்மா இருக்கிறவனு கூட வீரம் வந்துச்சு. ஏன்னா சிவன் அப்படிப்பட்ட சிவன் வந்து ஒரு ஒரு கர்ஜனை பண்ணால் அத்தனை பேருக்கு வீரம் வரும். எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அடிக்கிறார். எப்போ ஒதுங்கி இருந்தவர் திருப்பி அடிக்கிறார். அவனுக்கு சைடில் வந்து எதிர்க்கிற பூரா கலைஞரான். சிவன் வரமாட்டார், சத்தியம் பண்ணிட்டாரு, ஒதுங்கிட்டாருன்ற ஒரு வீக்னஸை வச்சு தான் பிரம்மாவே 40-50 வருஷத்து அரசியல் ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவர் தான் சத்தியம் பண்ணிட்டாரு, வரமாட்டார். வரலன்னா முருகனுக்கு பக்கபலம் இருக்காது, ஏன்னா அப்பா தான் ஃபைட் பண்ண வரமாட்டார். அந்த வீக்னஸை வச்சு காலி பண்ணிடலாம். யாராரு இவர் வந்து அகிம்சைன்றது பலமாக நினைக்கிறாரு, அது அவன் பலகீனமாக நினைச்சு உள்ளே புகுந்து அடிக்கிறான். திரும்ப வந்து இவர் வந்து சூலத்தை கையில் எடுத்து அடித்த உடனே தூங்கினவன் போனவெல்லாம் வந்த உடனே அடித்து பிரம்மா எதிரி ஓடுறாரு. மீனாட்சி ஓடிந்து சரண்டர் ஆயிடுறாங்க, விநாயகர் ஓடிந்து சரண்டர் ஆயிடுறாரு, ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா படைகளும் ஓடி போய் விநாயகரை கொள்றதுக்கு போகிறாங்க, மீனாட்சியை கொல்ல போகிறாங்க. இவங்க பேரில் தப்பு இல்லை, பிரம்மா தான் தூண்டி விட்டு எல்லாரையும் பண்ணான். இது நம்ம குடும்பம், மீனாட்சி என் மனைவி, விநாயகர் உன் அண்ணன், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேணான்னு 2 பேரையும் மன்னிச்சு உள்ளே ஏற்றுக்கிறாங்க. உள்ளே ஏற்றுக்கிட்டு விட்டுறாரு. யார? பிரம்மா மட்டும் தலை போயிடுது. தலை போயிடுதுன்னா
பிரம்மாவை வெட்டிடுறாங்க. ஓகே, தண்டனை கொடுத்துட்றாரு சிவபெருமான். சிவபெருமான் தண்டனை கொடுத்தாரு, ஆள் மூலியமாக கொடுத்துட்றாரு. அங்கே வந்து எங்கே வந்து பிரம்மானுடைய சிலை வெட்டப்பட்ட இடம் தான் வந்து இந்த ஊர்னாக்கா பேர் சொல்ல பாரு, அந்த இதுக்கு பக்கத்தில் இது தாண்டி போகணும், தஞ்சாவூரில் தாண்டி போனால் ஒரு பிரம்மனுடைய சமாதி இருக்குது. பிரம்மர் சமாதி. பிரம்ம சமாதி இருக்குது. ஓகே, அது வந்து பிரம்மனுடைய சிறை சேதம். அது வந்து சிவனுக்கு சிவன் வந்து யாரை விட்டு வெட்டாருன்னா பைரவன் ஒருத்தருக்காரு, அவருடைய தளபதி. அவர் விட்டு பண்ணுறாரு, அவர் போய் சிறையை வெட்டிடுறாரு. பிரம்ம சிறை பிரம்மனுடைய தலையை வெட்டியவர் பைரவன் ஒருத்தருக்கார. அந்த பைரவர் சாமி பாருங்க, கையில் வந்து ஒரு தலையை கையில் வச்சுட்டு இருக்கோம், அது பிரம்மனுடைய தலை. அப்போ அகிம்சையை கடைப்பிடித்த சிவன் மீனாட்சி, அதாவது பார்வதி இறந்தபோது இனி யாரிடமும் போரிட மாட்டேன், ஈ எறும்பை கூட மெரிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணவர். ஆனால் அந்த அகிம்சையை மிஸ்யூஸ் பண்ணி பிரம்மா அந்த நம்ம குடும்பத்தையே அழித்து சோதனைக்கு உருவாக்கி முருகனுடைய லைஃபையே வந்து கொஸ்டின் ஆக்கி நம்ம ஜென்ரேஷனே இல்லாமல் பண்ணுறாரு, நம்மளுடைய வாரிசே இல்லாமல் பண்ணுறாரு அப்படின்னு உடனே அதை முருகன் புரிய வச்சாரு சாமி மலையில். அப்பனுக்கு பாடம் சொல்கிறாரு, உன் தத்துவம் பாதி ஓகே, 50% ஓகே, இன்னும் 50% நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இதுபடி பண்ண பிறகு பிரம்மா இறந்துட்டார். அப்புறம் வந்து என்னென்னா விநாயகரை சேஃப்டி பண்ணி கொண்டு வந்துடுறார், முருகர் வந்தார். அப்போ வந்த பிறகு அந்த குடும்பம் வந்து ஒன்றா இணைஞ்சு போகுது. இப்படி ஒரு ஐடியாலஜியில் ஒரு மாற்றம், போர் முறையில் ஒரு மாற்றம். இதுதான் சாமி மலையினுடைய இது. என்னன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சுருக்கமாக அது ஏதோ ஒன்று சொன்னார், அப்பனுக்கு பாடம் சொன்னால் சிவனுக்கு தெரியாது என்ன இருக்குது. சிவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கரெக்ஷன் சொன்னார், அவ்வளோதான். சிவனை வந்து முட்டாளெலாம் சொல்லலை, சிவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கரெக்ஷன் இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து வரலாறுலாம் தெரியும், எது வரைக்கும் தெரியும், காங்கிரஸ் திமுக அது வரைக்கும் தெரியும். இப்போ உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல், இப்போ பண்ணுற அரசியல், சின்ன அரசியல், சீமான அரசியல், எல்லா அரசியலும் தெரியும்ல. அப்போ உங்கள்கிட்ட வந்து நான் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல, அப்போ நீ எங்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. சிவன் முருகன் வந்து கிவ் அண்ட் டேக், அப்பா கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த ஜென்ரேஷன் கிட்ட இருந்து இவரு. ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் அப்பாவுக்கு பாடம் சொன்னார். நல்லா தெரிஞ்சுங்க, 5 வயசுலேயே நான் சொல்கிறத கேளுன்னாருன்னா இது 10 பைசாக்கு தேராதுன்ட்டு போயிட்டு இருப்பார் சிவன். வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் சிவன்கிட்ட இருந்து. அப்புறம் வந்து அப்பா நான் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா, ஆனால் நீ சிலது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்பான்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் சில விஷயத்த சொன்னோடனே பையன் எப்போ எவ்வளோ நாள் கழித்து நம்மகிட்ட கேள்வி கேட்குறான் பாரு. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தான்ல, அவன் ஏதோ நல்லதான் சொல்லுவான்னு அவன் சொன்னதையும் கேட்டார். அதனால் சிவன் முருகன் மாதிரி ஒரு அப்பம் போல உலகத்தில் வந்து உதாரணம்ன்றது பெருசு கிடைக்காது. ஒருவேளை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வந்து சொல்லலாம். அவங்க அப்பா பிள்ளை 2 பேரும் வந்து ராஜராஜ சோழன்கிட்ட ராஜேந்திர சோழன் 30 வருஷம் வந்து இதுவாக இருந்திருக்காரு. என்னது என்ன ஏதுன்னு கேட்காம கூடவே வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அந்த 2 பேருக்கு காம்பினேஷன், ஏன்னா அவங்க சிவபக்தர்கள். இந்த சிவன் முருகன் காம்பினேஷனை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க.